ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த பைக் வந்து யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுக்க போயினோம், அது வந்து ஸ்பேசியஸாக நல்ல பைக்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு வந்து. அதே மாதிரி அவங்க வந்து இந்தியாவிலே நம்பர் 1 பிராண்டுன்ற மாதிரி இது நான் இதை பார்த்த பைக்ஸ் எல்லாம் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் வந்து பைக் இந்தியன் ஒரு பைக்ஸ் தான் இதில் இருக்கிற எல்லாமே ஒரிஜின் வந்து இந்தியான்னு சொல்லி உங்களை புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பைக் நீங்கள் இதில் எந்த பைக் எடுத்தாலுமே உங்களுக்கு லைசன்ஸ், இன்சூரன்ஸ், டேக்ஸ் இது வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான பொருளாக இருக்கும். அதுகளை மறக்காமல் எடுத்து வச்சு நீங்கள் வெளியில் போகிறது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்குது. அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, பார்க்க ஸ்டைலிஷாக வடிவாக இருக்குது. ஆனாலுமே இந்த பொரண்டிக்கு தர காலம் அந்த இயர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. அதுக்கு ஏதாவது பே பண்ணி எக்ஸ்ட்ராவாக நாங்கள் அதை செய்யலாம்ன்ற விஷயங்கள் வந்திருந்தால் அது வந்து பெட்டரான ஐடியாவாக இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் காசை பார்த்து அந்த வாரண்டியை எக்ஸ்டெண்ட் பண்ண விட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கடைசி நேரங்களில் உங்களுக்கு அந்த கவலையாக இருக்குமே என்றால் நான் அதை செய்திருக்கலாமோ என்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கும். மற்றது காசு பே பண்ண அப்புறம் தருவாங்களா தர மாட்டாங்களா, அது வந்து கம்பெனியோடு நீங்கள் பண்ணுற டீலை பொறுத்தது. நீங்கள் கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு என்ன தேவை, இந்த பைக் வந்து எனக்கு தேவை, இவ்வளோ கிலோமீட்டர் இன்ன விஷயம் நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன், இவ்வளோ கிலோமீட்டர் எனக்கு வேணுமன்றதை ரைட்டாக கிளியராக கழிச்சு உங்களோட விஷயம் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்குமே வந்து சிறப்பாக இருக்கும். நான் இந்த கம்பெனிக்காண்டி கதைக்க வரல, நான் வந்து ரிவ்யூ பண்ண வந்தேன். அதனால் வந்து நான் வந்து எனக்கு இந்த கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பைக் வந்து வாங்க போகிறோம்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான்றதை பார்ப்போம். ஏன்னா அதுதான் ஒரு வருஷத்துக்குரிய கூடின கிலோமீட்டர் 15,000 கூட ஓடினா அந்த பைக் வந்து ஓவராக ஓடி இருக்குன்ற மாதிரி ஒரு கன்செப்டில் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குங்க. அந்த விஷயம் வந்து பார்க்குறத நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்லுவேன் சொன்னால் இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வருஷத்துக்கு 10,000 to 12,000 கிலோமீட்டர் தான் அந்த வண்டி தராங்க. அது ஒரு 15,000 இருந்து அது இன்னும் கொஞ்சம் கூடவாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியாவாக இருந்திருக்கும். கலர்ஸ் வைஸாக பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே இருக்க எல்லா பைக்குமே கலர் வந்து அல்டிமேட்டாக ஒரு பக்காவான கலரில் இருக்குது. ஸோ கலரை பற்றி குறை சொல்கிறதுக்கு உண்மையாகவே ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஸ்பேசஸ் வந்து நல்லா இருக்குது. ஹெல்மெட் பைக் கூடிய மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்குது, முன்னுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது, உயரம் செம்மையாக இருக்குது. நான் எல்லாம் வந்து பக்காவாக இருக்கக்கூடிய மாதிரி தான் இப்படி இருக்கக்கூடிய மாதிரி பக்காவாக இருந்தால் முன்னுக்கு இந்த முடங்கால தான் இடிக்காது. இதே வந்து மற்ற பைக்குன்னு சொன்னால் நான் இருக்கையே இப்படி இடிச்சு கொண்டிருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ்கள் வந்து நல்லா இருக்குது. இந்த பைக்கில் வந்து இந்த ஸ்பேஸுகள் இதுகள் வந்து நல்லா இருக்குது. இந்த கண்ணாடிகள் இதுகளாக இருக்கட்டும், மிச்சம் எல்லா விஷயங்களுமே வந்து பார்க்க ஸ்டைலிஷான கலர்ஸ்லையும் ஸ்டைலிஷான டிசைன்லையும் சும்மா அந்த கேப்பல் இந்த இதுகள் எல்லாம் வந்து பக்கா லுக்கில் தந்திருக்கேன். எனக்கு நான் வந்து ஏற்கனவே நான் வேற ஒரு பைக்கை ரிவ்யூ எடுத்திருந்தேன்.